பிரைஸ் அலாட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இந்த நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த இனிய நாளை காண செய்த தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலே நல்ல கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் தந்து கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. 22வது சங்கீதம் 24வது வசனம். உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமா எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய கர்த்தர் உபத்திரப்படுகிறவர்களுடைய அந்த உபத்திரவத்தை அற்பமாக எண்ணாதவர், அருவருக்காதவர். பொதுவாக நாம் உபத்திரப்படும் பொழுது சுற்றி இருக்கிறவர்கள் அந்த உபத்திரவத்தை பார்த்து, நாம் படக்கூடிய அந்த துன்பங்களை பார்த்து, நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய அந்த இடையூறுகளை பார்த்து என்ன செய்வார்கள்? நம்மை அற்பமாக எண்ணுவார்கள். ஆனால் நம்முடைய கர்த்தர் நம்முடைய அற்பத்தை அற்பமாக எண்ணாதவர், நம்முடைய உபத்திரவத்தை அற்பமாக பார்க்காதவர், நம்முடைய உபத்திரவத்தை பார்த்து நம்மை அருவருக்காதவர். யோபுனுடைய வாழ்க்கையிலே பார்க்கும் பொழுது, யோபு உபத்திரவப்படும் பொழுது யாருமே யோபுவை தேடி வரவில்லை. 3 நண்பர்கள் வந்தார்கள். அவர்கள் கூட யோபுவை காயப்படுத்தி விட்டு தான் செல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் யோபு பின்பதாக கர்த்தர் ஆசீர்வதிக்கப்பட்ட பின்பு, அப்போ அந்த உபத்திரவம் எல்லாவற்றிலும் யார் கூட இருக்கிறார்? கர்த்தர் இருக்கிறார். கர்த்தர் இருந்து பின்பு ஆசீர்வதிக்கப்பட்ட பின்பு உறவினர்கள் எல்லாரும் தேடி வருகிறதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உபத்திரவப்படும் பொழுது நம்மை யாரும் கண்டுகொள்ளாமல் இருக்கலாம், யாருமே நம்மை பார்க்க வராமல், நம்மை விசாரிக்காமல் இருக்கலாம். ஆனால் நம்முடைய உபத்திரவத்திலே நம்மை பார்க்கிற ஒரு கர்த்தர் உண்டு. அந்த உபத்திரவத்தை அற்பமாக பார்க்காத ஒரு நல்ல தகப்பன் நமக்கு உண்டு. அவர் என்ன செய்கிறார்? நாம் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் கேட்டருளுகிறவராக இருக்கிறார். நாம் உபத்திரப்படும் பொழுது சோர்ந்து போகாதிருங்கள். அந்த உபத்திரவத்தை அற்பமாக பார்க்காத ஒரு தகப்பன் நமக்கு இருக்கிறார். நாம் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது நம்மை கேட்டருளி நம்முடைய உபத்திரவத்தை மாற்றி போடுவதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். விசுவாசத்தோடு தேவ சமூகத்திலே காத்திருங்கள். உங்களுடைய உபத்திரவத்திலே நிச்சயமாக கர்த்தர் உங்களோடு கூட இருந்து விடுவித்து யோபினுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டது போல நம்முடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் நிச்சயமாக கர்த்தர் அதை கட்டளையிடுவார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உபத்திரப்படுகிறவருடைய உபத்திரவத்தை அற்பமாக எண்ணாதவர் தகப்பனே, நீர் அதை அருவருப்பாக எண்ணாதவர். எங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா உபத்திரவங்களையும் கர்த்தர் எங்களோடு கூட இருந்து எங்களை பலப்படுத்தி ஆசீர்வதித்து நடத்துவீராக. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும், ஆசீர்வதியும், பெரிய காரியங்களை செய்யும்.